சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா அண்ணா தம்பி அக்கா தங்கச்சின்னு எல்லாம் ஒரு மாதிரி ஃபேமிலியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருப்போம். கஷ்டம் காலத்திலயும் சரி, ஒரு ஹாப்பியான மூமெண்ட்லயும் சரி, எல்லா நேரத்திலயும் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்காக கண்டிப்பா நின்றுப்போம். பட் எல்லாரோட லைஃப்லயும் ஒரு ஸ்டேஜ் வரும். யாருக்காவது கல்யாணம்னு ஒன்று நடக்கும்போது ரேண்டமா எங்க இருந்தோ ஒருத்தவங்க நம்மளோட பார்ட் ஆஃப் லைஃபா வருவாங்க. அந்த பார்ட் ஆஃப் லைஃபா அவங்களுக்கு மட்டும் இல்ல, அந்த ஃபேமிலிக்கே. பட் அந்த பர்சன்றவங்க நம்ம லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் ஆக்சுவலா எந்த டைரக்ஷன்ல வேணாலும் போகலாம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சின்னு அவ்வளோ பாசமா இருந்தவங்க, ஏன் அவங்க எனக்காக உயிரே கொடுக்கற மாதிரி இருந்தவங்க இப்போ என்கிட்ட பேசணும்னு கூட விருப்பப்பட மாட்டேன்றாங்க. பட் ஆக்சுவலா இதுல ரெண்டு விதமான பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஒன்னு அந்த புதுசா வர பர்சன் கையிலையும், இன்னொன்னு அந்த ஃபேமிலி கிட்டையும். அந்த புதுசா வர பர்சன் நம்ம ஆக்சுவலா ஒரு ஃபேமிலிக்குள்ள போறோம்னு ஃபர்ஸ்ட் நினைக்கணும். அண்ட் அந்த ஃபேமிலி புதுசா வர்றவங்க நம்ம பையனோ நம்ம பொண்ணையோ கூட்டிட்டு போயிடுவாங்க தள்ளி அப்படின்னு நினைக்காம, நம்ம 5 பேர் 6 பேர் இருக்கோம்னா புதுசா வர்றவங்க 7ஆவதா